இன்னொன்று கேம் ரிகர்சல் போயிட்டு இருக்கு. இந்த கேம் என்ன கேம்னா செமிஃபைனல்ஸ். அந்த இதில் செமிஃபைனல்ஸ் டாஸ் போட்டுட்டு இருக்கு. டாஸ் போடுறதுக்கு ரெண்டு ரெஃப்ரிக்கு சண்டை வந்துட்டுருச்சு. பயங்கரமான சண்டை. அங்கே போ இங்கே போ சண்டை. கேப்டன் சார் கேமராமேன் சிவஸ்ரீ தான் கேப்டன் அந்த டீம்லுக்கு. இந்த டீம் டெயில் டெயில் ரஷ்னிகா ரெட் வின்ஸ் ரெட் அட்டாக். தன்வர்ஷனா ரஷ்னிகா விக்கினாலாம் பச்சை டீம். என்னண்ணா இதுல என்ன இது சுவாரஸ்யம்னா இந்த மேட்ச்ல இந்த சைடு வந்து அண்ணன் இந்த சைடு அண்ணன் தங்கச்சி ஒரு டீமு, இந்த சைடு அந்த அண்ணன் தங்கச்சி ஒரு டீம். 2 பேருமே கிரீனு 2 பேருமே ப்ளூ தான் மாசு. தன்வர்ஷனா பரணினோட அண்ணன். பரணினா யாரு? பரணினா டேபிள். இந்த அண்ணன் ஒரு ஸ்டேட் போயிருக்காங்கன்னு வைங்களேன். இதில் என்னன்னா இந்த ரெட் டீமில் இருக்க பாஸ் கிடச்சிருக்கா. ரெட் டீமில் இருக்க அண்ணன் தங்கச்சி வந்து 2 பேருமே கோயம்புத்தூருக்கு ஆடி இருக்காங்க. எப்படி மாசா கீதா ப்ளூ வாண தன்வர்ஷனாலே ரீபவுண்ட் நான் வந்தேன். நான் பேர் வச்சது கரெக்டாக ஒரு ஃபேக், அழகான ஃபேக். அதில் ஃபேக்கானது யாரு? கிரேட் பால் புஷ்ஷாரு போட்டாங்க. ஷாட் ஆகலைங்க. ஷாட்டு 12 ஷாட்டு 12 யாரு? எதாவது சுகீனா. இந்த அண்ணன் பேர் சுகீனா. இன்னொன்று மருமம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சுகினாக்கும் தஷ்னிக்கும் இருக்க இது என்னன்னா, சுகினா வந்து 12, அது திருப்பி விட்டா 21. அதுதான் சிவஸ்ரீ. எப்படி ஐயோ எவ்வளோ பெரிய மர்மத்தை நான் உடச்சிருக்கேன். அதுக்கு ஆஸ்கர்லாம் ஒரு ஆஸ்கர் தர மாட்டேங்கிறாங்க. தஷ்னிக்காவும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். பால் அவுட் கடன்னு போகுது. ரெட்டு தான் லீடிங்னா தன்வர்ஷனா தோத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபவுல் சூப்பரே. ஃபவுல் ஸ்டார் சிவஸ்ரீ ஃபவுல் ஸ்டார் ரொம்ப பெருமையாக இருக்குது. தலையில் அடிக்க வேண்டியது. நல்லா ஃபவுல் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ த்ரோ ஒன் த்ரோ தான். ஏன் தானே வெளில வர சொல்கிறாங்க தெரியுமா? அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரீபவுண்ட் எடுக்கிறது தான் யாருக்கும் தெரியாத மர்மம். பயங்கர சுவாரஸ்யமாக போகுது. இது எப்படி கடன்னு போகுது. என்னடா ஃபவுலா? ஃபவுலே கிடையாது. அடிச்சது எப்படி ஃபவுல் ஆகும்? சத்தம் கேட்குது, இடிக்குது தடைக்கல். ஆனால் நீங்கள் கேமராவில் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் நியாயம் தெரியும். பாஸ் எங்கேருந்து பார்த்தீங்களா? விக்கினா சுகினா வந்து மிஸ் ஆகி விக்கினாட்ட போயிடுச்சு. விக்கினாட்ட வந்து மிஸ் ஆகி சிவஸ்ரீக்கு போயிடுச்சு. சிவஸ்ரீலேருந்து மிஸ் ஆகி தஷ்னிகாவுக்கு போயிடுச்சு. தஷ்னிகானந்த் தான் மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு. எப்படி மாசா இது மாதிரி யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமாங்க? இந்த 4 பேருமே அண்ணன் தங்கச்சிங்க. ஷாட்டு நல்ல வேலை. தம்பி தங்கச்சியாக வரல. பறந்தா அவனும் நல்ல பிளேயராக இருப்பான். தப்பு சொல்லலை. தேவரா பச்சை தான். பால் போயிடுச்சு. டைட்டாக பிடிச்சிருக்குங்க. தப்பு பண்ணிட்டாங்க. ராவிடாக்கு எவ்வளோ கூச்சல் பாருங்க. எல்லாரும் சிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 3 பாயிண்ட் போடுவாங்க. ஆனால் போடலையே. விக்கீட எடுத்துட்டாங்க.
சூப்பர்க்கா சூப்பர்க்கா. லேப் ட்ரை பண்ணிருக்கலாமோ? இதெல்லாம் ஊதக்கூடாது, இதை ஊத மாட்டாங்க. பவுலா இருந்தா ஊத மாட்டாங்க, அதுக்காக தான் இருக்காரு அவன் நித்தின்னா. பார்த்தீங்களா என்ன கத்தல்? ராவிடா இந்த எல்லா சத்தம் ராவிடாக்கே. இதுக்கெல்லாம் கத்த மாட்டானுங்க கோமாளிஸ். சிவசிக்கு வேணும், நம்ம கொடுக்க முடியாது. ஏய் நல்ல ஷாட்டு. அதுக்கு நான் எந்த டீமும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அது சரியா படாது. போட்டது மிஸ் ஆனதுக்கு சத்தமா இல்ல போடாது சத்தமா தெரியல. நம்மளே பாக்குறாங்கன்னு பயப்படுறீங்களா? ரெஸ்ட்ரோவா? ரெஸ்ட்ரோ ஃபவுலா? இப்போ என்னன்னு தெரியலப்பா, சொல்லிக்காங்க. கத்துறது எல்லாம் ராவினாக்கு. என்ன சண்டை போடாம அன்பை சம்பாதிச்சுட்டா இருப்பா. என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிட் ஆகிட்டே இருக்கு. ஃப்ரீ த்ரோலையும் ஒரு ஸ்கிட்டு. ஷூ தெரியலையா இல்லை கால் தெரியலையா தெரியல. பென்டன் தான், பென்டன் ஃபேன் ஆகும் போது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. வாங்கினா மாஸ் என்ட்ரியோட வாங்கினா. ஐயோ அடிச்செடுத்துக்கோ. என்ன எவ்வளோ பெரிய மேட்ச் போயிட்டு இருக்கு இங்கே பாருங்க. அடிச்சுக்கலாம். ஒன்றுமே இருக்காது, எம்டி மேன். தாடா ஏய் தாங்கடா அவ்வளோ வராட சாக்கெட்டுக்கா ஏமாத்திட்டாங்க மக்களே. ஏய் கிரேட் ஸ்கிட்டு. ஐயோ எத்தனை அடி. நினைக்கிறேன். சரி கினாக்கு பாஸ், நல்ல பாஸா இருக்கும். போன இது நான் கேமரா பிடிச்சிருக்கேன், அது சம்பளம் கிடைக்குமே. டேபிள் ரிவார்டு யார்கிட்ட பால் வந்துருக்கு? தன்வாசன் ரெஃப்ரி மதிக்க கூட இல்லை. நல்ல ரெஃப்ரியை மாத்துங்க ஃபர்ஸ்ட். ரெஃப்ரி சரியில்லை. ஓய் சூப்பரே போட்டிருக்காங்க. 2 பாயிண்ட். ஆனால் 3 பாயிண்ட்ல நின்று போட்டிருக்காங்க. ஆனால் 2 பாயிண்ட். டைம் லெஃப்ட். $230. யார் ஜெயிப்பா? ரொம்ப மர்மமாக இருக்கு, ரொம்ப டஃப்பாக போகுது. விக்கினாக்கு ரொம்ப சாதகமாக போகுது. சரி ரெட் டீமுக்கு ரொம்ப சாதகமாக போகுது, பச்சை டீமுக்கு சாதகமாக போகாமல் இருக்கு. எதுக்கு யாருமே இல்லையா? ஷார்ட் கிளாக்கு செகண்ட்ஸ் ஒன்று. சண்டே ராபிடா போல. சூப்பரே ஃபேவரா பச்சை தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை. ரஷ்னிகா சிவசி என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரும் எனக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க.
ஸ்கோர் 18-15 போட்டாங்க சூப்பரே 3 பாயிண்ட் 20-15 5 பாயிண்ட்ஸ் லீடிங் பச்சை டீம் ரொம்ப மாசா இருக்குது போட்டாங்க 2 பாயிண்ட் போட்டாங்க எப்படி 17-20 நினைக்கிறேன் நல்ல பிளேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பச்சை டீம் தான் லீடிங் அப்படியே 3 பாயிண்ட்ஸு அது கேட்குற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கடவுளே ஒரு வழி கொடுத்துருக்காங்க பச்சை டீமுக்கு சீக்கிருக்கு ஓ மை காட் 19-20 பச்சை டீம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் லீடிங்க வந்துட்டாங்க 3 பாயிண்ட் கஷ்டம்தான் இப்போ போட்டாங்க 2 பாயிண்ட்டு அவ்வளோதான் 21 மாறிடும் கேமே ஓவரா மாறிடும் நினைக்கிறேன் 3-3 டைம் அவுட் கேட்டிருக்காங்க ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமான மேட்ச்சு பயங்கரமாக போகுது 19-20 சிரிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க சூப்பராக ஆல் த பெஸ்ட் பச்சை இப்போ எல்லாம் திட்டிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஃபவுல் தான் ஏமாற்றிருக்காங்க இந்த ஒரு பாஸ்கெட்டுக்காக எத்தனை பேர் சண்டை போடுறாங்க 6 பேர் நல்லா 3 பாயிண்ட் மட்டும் போட்டாங்கன்னா அவ்வளோதான் கதம் போல நல்ல வேலை பயங்கர சண்டையாக போகுது போட்டாங்கன்னா வின்னு ஐயோ போட்டிருக்கணும் சரி 3-3 21 பாயிண்ட் வின்னு நினைக்கிறேன் யார்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறாங்க கேம் ஓவர் சூப்பர் ரெட் கலர் ரெட் வின்னு 1 பாயிண்ட் லீடிங் எப்படின்னா 2 பாயிண்ட் ஆயிடுச்சு 3 பாயிண்ட் போட்டாங்க யாரு போட்டா கடைசி வாடு ராவிடா தான் போட்டாங்க எத்தனை பேர் சத்தமே ஜெயிச்சல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க மைக் இது நினைக்கிறேன் ஐயோ ஜெயிச்சிருக்கணும் எனக்கு ரொம்ப பெருமை ஆனா நீங்க ஜெயிச்சல நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயோ எதுவும் வேணாம் இப்ப அடுத்த மேட்ச் இதுல வந்து நான் கேமராமேன் எனக்கு பிடிக்கல அடுத்த கேமராமேன் ரிசைன் பண்ண போறேன் பாய்